பரமு பரமு எழுந்துருமா. யாரு தூக்கத்துல எழுப்புறது? நானே ரொம்ப டயர்டா அடி வாங்கி தூங்குறேன். செல்லம், நான் தாம்மா ரமேஷ் மாமா வந்திருக்கேன், எந்திரிங்க. ஆமா, நீங்களா? இன்னைக்கும் கனவுல வந்துட்டீங்களா? என்ன மாமா இப்ப எல்லாம் டெய்லியும் கனவுல வந்துடுறீங்க நீங்க? பின்ன நான் உன் கனவுல வராம யார் கனவுலமா போவேன்? போங்க மாமா, நீங்க தான் என் மேல பாசம் வச்சிருக்க மாதிரி சும்மா நடிக்கிறீங்க. ஆனா உங்க தங்கச்சி என்னை நேத்து வெளுன்னு வெளுத்துட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்ற பரமு, என்ன நடந்துச்சு? அந்த கதையை ஏன் மாமா கேக்குறீங்க? உங்க தங்கச்சி மேல ஒரு பேய் இருக்குன்னு சொல்லி அதை விரட்டுறதுக்கு எங்க அம்மா ஒரு சாமியார் கூட்டிட்டு வந்தாங்க. உங்க தங்கச்சி பேசாம தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, கம்முன்னு தான். என்னன்னு தெரியல, அந்த சாமியார் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க மேல பேய் இருக்க விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அது வரைக்கும் ஒன்றும் தெரியாம தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சாமியார் நீ போ இங்க இருக்காதுன்னு சொல்லி மிரட்ட அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் போக மாட்டேன் இங்க ஒருத்தியை அடிக்க வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அப்புறம் அது ஒருத்தியை போட்டு கும்புன்னு கும்பிட்டாங்க மாமா. யாரு பரம அந்த ஒருத்தி? யார அவ பேய்கிட்ட அடி வாங்கின மெண்டல் சிரிக்கியா இருப்பா ஒழிய? ஆமா, அந்த மெண்டல் சிரிக்கி நான் தான் மாமா. என்னை தான் உன் தங்கச்சி போட்டு வெளுன்னு வெளுத்துட்டாங்க. என்ன பரம சொல்ற? உன்னையே என் தங்கச்சி அடிச்சா? அப்படிலாம் அடிக்க மாட்டாளே அவ. அட, உங்க தங்கச்சி அடிக்கல மாமா, உங்க தங்கச்சி மேல இருக்க பேய் தான் என்ன அடிச்சது. சிச்சோ, என் செல்ல குட்டியே பேய் அடிச்சிருச்சா? பள்ளிக்குதா செல்லம், கை கால் அமைக்க விடவா மாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க மாமா, ஒரே டயர்டா இருந்துச்சு, மனசே ரொம்ப கஷ்டமாயிருச்சு மாமா எனக்கு அடி வாங்கினதுல இருந்து. அதான் ரொம்ப நேரம் தூக்கம் வராம இப்பதான் தூங்குனேன். தூங்குனோடனே கனவுல நீங்க வந்துட்டீங்க. எப்படி வந்தேன் பாத்தியா? என் செல்ல குட்டி ஏதோ கவலையில இருக்கான்னு தெரிஞ்சு நான் வந்திருக்கேன் பாத்தியா? ஆமாங்க மாமா, நான் எப்ப எல்லாம் கவலையில இருக்கணும் அப்ப எல்லாம் நீங்க என் கனவுல வந்து என்ன சந்தோஷப்படுத்துறீங்க மாமா. தெரியாது, நான் சும்மா தான் நடிச்சேன். என்னை விட்டு என்னை எதுவும் செய்யாத. இந்த யாரை வேணாலும் செஞ்சுக்க, என்னை மட்டும் விட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டு. என்னாச்சு இந்த புஷ்பா திடீர்னு உளறிக்கிட்டு இருக்கா தூக்கத்துல? என்னாச்சுன்னு தெரியலையே. புஷ்பா என்னமாச்சு? எந்திரிமா. என்னை விடுங்க என்னை எதுவும் செய்யாதீங்க, எழுப்பாதீங்க. எனக்கு கண்ணு திறக்க மாட்டேன். திறந்து அவங்க மூஞ்சியை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. என்ன நம்ம மூஞ்சியை பார்த்தா பயமா இருக்குன்றா? ஒன்றும் புரியலையே. ஒருவேளை ஏதாவது கனவு கண்டு பயந்துருப்பாளோ? ஆஹா, கரெக்ட். அம்மா சொன்னாங்கல்ல நேற்று இவ மேல பேய் இருந்துச்சு, பேயை விரட்டணும்னு சொல்லி. அந்த ஞாபகமாவே இருக்கா போல. அதான் இன்னும் அவளுக்கு அந்த கனவு வந்துகிட்டே பயப்படா போயிருப்பாவும். புஷ்பா எந்திரிமா, எந்திரி, கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசிக்கிருமா, கனவெல்லாம் போயிரும். எந்திரிமா. இவரை எந்திரிச்சு உட்காந்துருக்காரு போல இருக்கே, நம்மளை எழுப்புறாரோ? நம்ம இவ்வளவு நேரம் பேய் தான் எழுப்புன்னு நினைச்சுக்கிறோம், கடைசியில பார்த்தா இவரு தானா? சொல்லுங்க மாமா, என்னை எழுப்புனீங்களா? நீங்க தான் அப்ப இருந்து எழுப்புறீங்களா? ஆமா புஷ்பா, நீ தான் தூக்குல. நீ விட்டுருங்க, நான் இல்லைன்னு ஏதோ உளறிக்கிட்டே இருந்தேன். என்னடா திடீர்னு உளறான்னு எந்திரிச்சு பார்த்தா நீ ஏன் புலம்பிக்கிட்டு இருந்த? சரி, அதான் எழுப்பிட்டு கொஞ்ச நேரம் பேச விட்டா எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பேல, கனவெல்லாம் போயிடும்ல, அதுக்கு தான் எழுப்பி விட்டேன். சரிங்க மாமா, நீங்க எப்பயுமே என் கூடயே இருங்க மாமா. என் தனியா விட்டு எங்கேயும் போகாதீங்க மாமா. எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குங்க மாமா. என்ன புஷ்பா, நீ உனைய பார்த்து நேரத்தை எல்லாம் பயந்து போயிருக்காக, நீ என்னன்னா உனக்கு பயமா இருக்குன்றியே? உன்னோட சிரிப்பு தெம்போ. சரி, ஒன்னும் பயப்படாத. மாமா அவன் பக்கத்துலயே இருக்கல, நான் உன்னை பாத்துக்கிறேன். சரியா? அப்படியே சார்ந்து தூங்குறியா? மாமா உனக்கு ஒரு காட்டு பட்டா? சரிங்க மாமா. நிலவே முகம் காட்டு என்னை பார்த்து ஒளி வீசி. தூக்கமே வரமாட்டேங்குது. நேற்று நடந்ததே கண்ணு முன்னாடி வந்து போய்கிட்டே இருக்கு. என்னதான் பண்றதோ? மாமா வேற தூங்குறாரு. எழுப்பலான்னு பார்த்தா பாவம் அவர் தூக்கமும் கெட்டு போயிடும். என்ன பண்றது? ரொம்ப பயமா இருக்கே. ஆமா, இந்த சாமி விரட்டினானே பேய, உண்மையிலேயே விட்டு போயிருக்குமா இல்ல இங்கதான் இருக்கா? பொய் சொல்றானா? ஒன்னும் புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. சரி, மாமாவை எழுப்பி கேட்டு பாப்போமா? மாமா, மாமா. என்னம்மா அங்கம்மா தூங்கலையா? என்ன முடிச்சிட்டு இருக்கிற? என்னமாச்சு? ஒன்றும் இல்லை மாமா, அதான் நேற்று சொன்னேனே நம்ம வீட்டில் இந்த மாதிரி சாமியார் வந்து பேய் விரட்டினாருன்னு. அதவே நினச்சிக்கிருக்கேன் மாமா. உண்மையிலேயே விரட்டி இருப்பாரா இல்லை உள்ளே வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கா பொய் சொல்லியிருப்பாரான்னு ஒரே யோசனையா இருக்குங்க மாமா. அங்கம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா, அதெல்லாம் முடிச்சுட்டு போயிருப்பாரு. பேய்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது ஓ நம்பிக்கைக்காண்டி சொல்றேன், நான் முடிச்சுட்டு போயிட்டாகண்டு. அதெல்லாம் எதுவுமே இல்லைங்கம்மா உலகத்துல. நீ எதுக்கும் பயப்படாத. மாமே நான் பக்கத்துல இருக்கும்போது நீ இடத்துக்கு பயந்துக்கு இருக்க, நல்ல சந்தோஷமாயிருவாப்போ எப்பயும் போல. அதெல்லாம் சும்மாம்மா, மூட நம்பிக்கை. அதெல்லாம் நம்பக்கூடாது நம்ம, புரியுதா?
அப்படியா மாமா சொல்றீங்க? நீங்க சொன்ன எதா இருந்தாலும் உண்மையாதான் மாமா இருக்கும். நீங்க என்கிட்ட உண்மையத்தையும் சொல்லுவீங்க. அப்பனா பேயெல்லாம் இல்ல என்ன மாமா? நம்மளோட மூட நம்பிக்கை தான். கரெக்டா மாமா? ஆமாங்கம்மா, மாமி உங்கள்கிட்ட போய் சொல்லுவேன், நான் உண்மை தானே சொல்லுவேன். அதெல்லாம் எதுவும் கிடையாதும்மா, நம்மளே நினச்சிக்கிறது தான். நம்ம கற்பனைதான் பேய், வேற ஒன்றும் இல்லை. புரியுதா? நீ பழைய மாதிரி தைரியமா இருக்கணும். புரியுதா? சரிங்க மாமா. இதுக்குதான் மாமா உங்களை எழுப்பினேன். உங்ககிட்ட பேசினாலே ஒரு தெளிவா இருக்கும் மனசேவும். நீங்க தான் எனக்கு எல்லாம் புரிய வைப்பீங்க மாமா. இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. எல்லாம் மாயேதான். எல்லாமே நம்மளோட கற்பனை தான். என்ன மாமா? புற மூட நம்பிக்கை. இதுக்கப்புறம் அங்கம்மா பயப்பட மாட்டேன் மாமா. சூப்பர் சூப்பர் அங்கம்மா. இப்போதான் நீ தைரியமான ஏன் அங்கம்மாவா பேசுற. இன்ன வரைக்கும் சின்ன பிள்ளைங்க பயந்து கிடந்தியே. இப்போ பாரு உன் மூஞ்சி வாரி எவ்வளோ தெளிவா இருக்குன்னு. எப்பொழுதும் நீ இப்படித்தான் இருக்கணும். புரியுதா? ஒரு தெளிவான சிந்தனையில இருக்கணும். எப்பொழுதுமே நம்ம மனசு தளர விடக்கூடாது. புரியுதா? படுத்துக்கிறியா? சரிங்க மாமா, சரிங்க மாமா. பரமே மாமா நான் தான் வந்துட்டு இல்ல, அப்புறம் என்ன இன்னும் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிருக்க, நல்லா சிரிச்சுக்கிட்டு. எங்க மாமா, எனக்கு அந்த ஞாபகமாவே வந்துகிட்டு இருக்கு மாமா. என்னால ஒண்ணுமே முடியல மாமா, மறக்கவே முடியல. இப்ப என்ன, நேத்து நடந்ததை நீ மறக்கணும், ஜாலியா இருக்கணும், அவ்வளவுதானே. அதுக்கு ஒரு மாமா ஒரு ஐடியா வச்சிருக்கேன். உன்னை இப்போ ஒரு புதுவிதமான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் மாமா. என்ன மாமா சொல்றீங்க? அப்படி என்ன இடத்துக்கு நீ கூட்டிட்டு போறீங்க? சொல்லிட்டா அதுல சுவாரஸ்யம் இருக்காதுல்ல. உன்னை சொல்லாம அந்த இடத்துக்கு இப்ப கூட்டிட்டு போக போறேன். நீ பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட போற. நம்ம அங்கதான் இருக்கமா அப்படின்னு நம்பவே மாட்டேன். அப்படி ஒரு இடத்துக்கு நம்ம போக போறோம். எந்திரிச்சு நில்லு, நான் கண்ணை மூடிட்டு தான் உன்னை கூட்டிட்டு போவேன். எந்திரிச்சு நின்னுட்டேன். அது எந்த இடம்னு சொல்லுங்க மாமா, எனக்கு ரொம்ப ஆசையா ஆவலா இருக்குங்க மாமா. வாங்க மாமா, கூட்டிட்டு போங்க மாமா. எதுக்கு மாமா கண்ணை மூடுறீங்க? ஆமா பரமு, நான் என்ன சொன்னேன், உன்னை கண்ணை மூடிக்கிட்டு தான் அந்த இடத்துக்கு கூட்டு போவேன்னு சொன்னேன்ல. இங்க கண்ணை திறப்பேன், அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் உன் கண்ணை திறந்து விடுவேன். அங்க பார்த்துட்டு நீ பிரமிப்படைய போற. ஓகேவா? அங்க போய் டூயட் வேற பாட போறோம் நம்ம 2 பேரும். ஓகே? என்ன மாமா சொல்றீங்க? அங்க போய் டூயட் பாட போறோமா? ஐ ஜாலி ஜாலி. அப்படி என்னதான் இடமோ, சீக்கிரம் போலாம் மாமா. ஓகே, ஸ்டார்ட். போகலாமா? ரமேஷ் மாமா, நம்ம இப்ப எங்க இருக்கோம்? என்னை அப்படி எங்க தான் கூட்டு வந்திருக்கீங்க? ஏதோ ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம், ரொம்ப சஸ்பென்ஸ்னு சொன்னீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. எங்க மாமா இருக்கோம்? அவசரப்படாத பரமு, அதான் வந்துட்டோமே. இப்ப நான் கண்ணை திறக்க போறேன், நீ பார்க்க போற. சரிங்க மாமா, சீக்கிரமா கண்ணை திறந்து விடுங்க மாமா, நான் பாக்க. இப்ப பாரு பரமு, நல்லா நம்ம எங்க இருக்கிறோம்னு புரியுதா உனக்கு? மாமா, நம்ம நிலாவுக்கா மாமா வந்திருக்கோம். என்ன மாமா சொல்றீங்க? நம்பவே முடியல. ஆ, இன்னும் கூட என்னால நம்ப முடியல மாமா. நிஜமாவே வந்துட்டோம். ஆமா டார்லிங், நம்ம நிலாவுக்கு தான் வந்திருக்கோம். மாமா, நிலால என்னை லவ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு என் மேல அவ்வளவு லவ்வா மாமா? ஆமா பரமச்செல்லம், பின்ன இல்லையா? உன்னை நான் எந்த அளவுக்கு லவ் பண்றேன் தெரியுமா? பூலோகம், மேலோகம், எல்லா கிரகங்களையும் தாண்டி நம்ம காதல் புனிதமானது. மாமா, உண்மையிலே நீங்க என்னை இந்த அளவுக்கு லவ் பண்றீங்கன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. வாழ்க்கை முழுவதும் இதே மாதிரி என்ன லவ் பண்ணுவீங்களா மாமா? கண்டிப்பா பரமு, என் வாழ்நாள் முழுக்க உன்னை இப்படிதான் லவ் பண்ணிட்டே இருப்பேம்மா. மாமா, நல்லா சந்தோஷமா இருக்கு மாமா. ஆனா லைட்டா பசிக்குதே மாமா. பசிக்குதா? நீ நைட் தூங்குறப்ப சாப்பிடலையா? சரியா? இல்ல மாமா, உங்களை நினைச்சே சாப்பிடவே முடியல. கொஞ்சம் தான் மாமா சாப்பிட்டேன். இங்க ஏதாவது சாப்பிட கிடைக்காதா மாமா? என்ன பரமு, நம்ம டூயட் பாடுறதுக்காக தான் இங்க வந்தோம். இங்க வந்து ஏதாவது கேக்குறியே, இங்க என்ன கிடைக்க போகுது நமக்கு? பரமு, உன்னோட கஷ்டத்தை அறிஞ்சு கடவுளே ஒரு பாட்டியை வடை சுட விட்டுருக்காரு போல நிலாவுல. அங்க பாத்தியா, ஒரு பாட்டியை வடை சுட்டு இருக்காங்க. என்ன மாமா சொல்றீங்க? பாட்டி வடை சுடுறாங்களா? எங்க மாமா, எங்க? அதோ அங்க திரும்பி பாரு. ஆமா மாமா, ஏதோ ஒரு பாட்டி வடை சுட்டு இருக்காங்க. யாருன்னு தெரியல. வாங்க மாமா, கிட்ட போய் பேசிட்டு கொஞ்சம் வடை வாங்கி சாப்பிடலாம் அவங்க கிட்ட இருந்து. சரி பரமு, வா போலாம். உன் பசி தீக்கிறத விட இந்த மாமாவுக்கு என்ன வேலை இருக்கு? வா போலாம், அதுக்கப்புறம் டூயட் பண்ணலாம். மாமா, அது யாரோ பாட்டி இல்ல மாமா, எங்க அப்பத்தா மாமா. அட ஆமா பரமு, நானும் அதான் ஆச்சரியமா பாக்குறேன். இவங்க எப்படி இங்க வந்தாங்க? ஆமா, நீங்க என்னை மட்டும் தான் கூட்டு வந்தேன்னு சொன்னீங்க. ஒருவேளை எங்க அப்பத்தாவும் சேர்த்து கூட்டு வந்துட்டீங்களா? அட இல்ல பரமு, டூயட் பாடுறதுக்கு அப்பத்தாவையே நான் கூட்டு வர போறேன். நீயும் நான் வந்தா பத்தலையா? அப்புறம் எப்படி இந்த அப்பதா வந்திருக்கோம்? இது யார் கூட வந்திருக்கோம்? மேல எங்க போனாலும் நம்ம கூட வந்துருதே மாமா. கரெக்டா நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்குமோ ஒருவேளை? இருக்கும் இருக்கும், உங்க அப்பத்தாவுக்கு உன் மேல அவ்வளவு பாசம் போல. பேத்தி எங்க போனாலும் கனவுல கூட ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னா பாரு. ஆமா, நீங்க வேற. அதுக்கு தாத்தா ஞாபகம் தான் வந்திருக்கோம், அதனால அதே கிளம்பி வந்துருச்சோ என்னமோ. இல்லைன்னா ஒருவேளை தாத்தாவே ஆவியா வந்து கிளம்பி கூட்டு வந்துட்டாரோ என்னமோ, அதுவும் தெரியல. சரி சரி வாங்க, நம்ம போய் அப்பத்தா கூட பேசி பார்ப்போம். நம்மள அது கடையாளம் தெரியுதான்னு பாத்துடலாம். சரி சரி, வா நம்ம பேசி பார்க்கலாம். அவங்களுக்கு நம்மள தெரியுதான்னு பார்க்கலாம். அப்பத்தா, அப்பத்தா வடை சுடுற அப்பத்தா, இங்க கொஞ்சம் பாருங்களேன். யாருமா நீங்க? உங்களுக்கு என்னமா வேணும்? ஆமா, அப்பத்தாவுக்கு நம்மள அடையாளம் தெரியல. சூப்பர். ஆமா பரமு, அவங்களுக்கு நம்மள அடையாளம் தெரியல. நல்ல வேலை, இல்லாட்டினா கனவு கலைஞ்சோடனே வீட்டுல போய் சொல்லிட்டுருவாங்க நம்ம இங்க வந்தோம்னு சொல்லி. என்ன சொல்ற? ஆமா மாமா, செஞ்சாலும் செய்யும் இந்த கிளவி. நம்ம போட்டு விட்டாலும் போட்டு விட்டுரும். நல்ல வேலை, கடவுளே அதுக்கு மெமரி லாஸ் பண்ணி விட்டாரு போல. அப்பத்தா, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது அப்பத்தா, கொஞ்சம் வடை கொடுங்களேன் 2 பேருக்கும் சாப்பிடறதுக்கு. வடையா? வடை சாப்பிடறதுக்கு தாமா வச்சிருக்கேன், வாங்கி சாப்பிடுங்க. துட்டு வச்சிருக்கீங்களா? துட்டு துட்டா?
தூக்கத்துல எங்கிட்ட எடுத்துக்கு வர்றது? நாங்களே கனவுலையில வந்திருக்கோம், துட்டு இல்லையே, என்ன செய்யறது இப்ப? சரி இருக்குன்னு சொல்லி சமாளிப்போம். துட்டெல்லாம் இருக்க பார்த்தா, நீங்க வடையை கொடுங்க, முதல்ல சாப்பிடுறோம். சரி சரி இருங்க, வடை எடுத்து வச்சு தானே சாப்பிடுங்க. இந்த அடி பேத்தியா, வடையை வாங்கி நல்லா சாப்பிடுங்க 2 பேரும். சரிங்க பார்த்தா, நாங்க இங்க உட்காந்து சாப்பிடுறோம், சாப்பிட்டு உங்களுக்கு வந்து துட்டு தரோம். சரி சரி சாப்பிட்டுட்டு வந்து மெதுவா கொடுங்க. நான் இங்கேயே தான் வடை சுட்டுக்கு இருப்பேன், எங்கேயுமே போக மாட்டேன். சரிங்க பார்த்தா, நீங்க இங்க எம்பிட்டு நாளா வடை சுட்டுக்கு இருக்கீங்க? இவாரி கேனச்சிக்கு மாதிரி பேசிக்கிருக்கா. நான் பிறந்ததுல இருந்தே இங்க தாண்டி வடை சுட்டுக்கு இருக்கேன். பாத்தீங்களா ரமேஷ், நிலாவுக்கு வந்தா கூட எங்க அப்பத்தாவுக்கு எகத்தாலும் குறைய மாட்டேங்குது. அதே மாதிரி திமுறா பேசுது பாத்தீங்களா? இல்ல பார்த்தா, நீங்க பிறந்ததுல இருந்தே எப்படி வடை சுட முடியும்? நீங்க பிறந்தப்ப குழந்தையா இருந்திருப்பீங்கல்ல, அதைத்தான் கேட்டேன், எத்தனை வருஷமா சொல்றீங்கன்னு. அதாண்டி இல்ல, நான் பிறக்கும் போதே கிளையா தான் பிறந்தேன், பிறக்கும் போதே வடை சுட்டுக்கே தான் பிறந்தேன். போதுமா? ரமேஷ் மாமா, அப்பத்தாவுக்கு பைத்தியம் முத்திருச்சு போல இருக்குது. ஏதோ லூஸ் மாதிரி உளறி இருக்கு. வாங்க, நம்மள ஏதாவது கரண்டி கொண்டு அடிச்சிட போகுது, போயிடலாம். வந்துட்டாளுங்க. நாமளே பூமியில இருக்குது பிடிக்கிற நிலாவுக்கு வந்தா இங்கே வந்து ஜோடி ஜோடியா தான் திரியிறாங்க. லவ் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு. சே, காலமே கலிகாலமா ஆகி போச்சு. கிட்ட லவ் பண்ணி நாசமா போதுங்க. நம்ம வடையை சுட்டுவோம், வடையை சிட்டு 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 வைப்போம். பரமு, இங்க உட்காந்து சாப்பிடலாமா? சரிங்க மாமா, அங்கேயே உட்காருங்க. அந்த வடையை பிடிங்க. ஏன் பரமு, நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட இப்படி நிலால உட்காந்து வடை சாப்பிடறதுல எவ்வளவு ஒரு பாக்கியம் இல்ல? ஆமா மாமா, ரொம்ப நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் மாமா. அதுவும் நான் உங்க கூட உட்காந்து இப்படி வடை சாப்பிடுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க மாமா. நான் கூட தான் பரமு, உன் கூட மட்டுமா சாப்பிடுறேன், பக்கத்துல உங்க அப்பத்தா வேற உட்காந்துருக்காங்களே. ஆமா மாமா, நல்லா தேடி பார்க்கணும். எங்கேயும் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க மற்ற எல்லாரும் வந்திருக்க போறாங்க மாமா. பரமு, நல்லது தானே, நம்ம ஃபேமிலிலயும் நிலாவில வந்திருக்கோம், கனவுலையாவது வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பெருமையா பேசிக்கலாம்ல. ஆமா மாமா, நம்மளாம் நிலாவுக்கு கனவுல வரதே பெரிய விஷயம் தானே மாமா. சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கனவு வரும்? ஏன் மாமா, வடை செம டேஸ்டா இருக்குல்ல? அப்பதான் வாய் பேசிட்டாலும் வடையை சூப்பரா சுட்டிருக்கேன். ஆமா, வடை சூப்பரா இருக்கு. உங்க அப்பத்தா நல்லாதான் வடையெல்லாம் சொல்றாங்கல்ல. ஆமா மாமா, எங்க அப்பா அதெல்லாம் நல்லா தான் செய்யும். ஆனா இப்ப என்ன பண்ணுது, எங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் எந்த வேலையும் செய்யாம டிமி கொடுத்து ஏமாத்திட்டு கிடக்குது. ஆனா இந்த நெட்டக்காலையும் நம்ம எங்கேயோ வெளில பாத்திருக்கோமே, எங்க பாத்திருக்கோம்? யாவதுக்கே வரமாட்டேங்குதே. கழுதைங்க, பூமியில இருந்தாலே சும்மா லவ் பண்றேன், அதை பண்றேன், எங்க பார்த்தாலும் ஜோடி ஜோடியா கையை கோர்த்துக்கிட்டு போய்கிட்டு வெறுப்பேத்தி நம்மளை போட்டுக்கு பாடுபடுத்துதுக்கு. சரி நிலாவில் போய் நாள் நிம்மதியா வடையை சுடுவோன்னு வந்தா இங்கேயும் இந்த பக்கியை உட்காந்துக்கிட்டு காதல் பண்றேன், கத்திரிக்காய் பண்றேன்னு அநியாயம் பண்ணுதுகளே. பார்த்தா அதுக்கு நம்மகிட்டே வடையை வாங்கிட்டு போய் திங்குதுக வேற. பரமு, இந்த வடையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம டூயட் ஆரம்பிக்கணும், என்ன புரியுதா? அட போங்க மாமா, நம்ம வந்ததே டூயட் பாடதான். டூயட் பாடாமலே நம்ம எப்படி பூமிக்கு போவோம்? பரவாயில்லையே, என்னையோட நீ ரொம்ப ஃபாஸ்டா இருக்க போலயே பரமு. கலக்கிறப்போ என்னது இதுக டூயட் பாட போகுதுகளா? நிலாவில ஏன் கரை வடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இப்பத்தையும் புரியுது. இந்த மாதிரி கழுதிங்க வந்து காதல கத்திரிக்காய் டூயட்னு பாடி பாடு நிலாவிலேயே கரை விழுந்துருச்சு. என்னங்க வீடியோ பார்க்குற நண்பர்களே, எங்க மாமா பாத்தீங்களா, என்னை நிலாவுக்கே டூயட் பாட கூட்டு வந்திருக்கிறாரு. அதை நீங்க பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க டூயட்டை நீங்க பார்த்தே ஆகணும்.